நான் எப்பவும் காசுலாம் குடுத்துலாம் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்லாம் வந்து வாங்கணும்னு ட்ரை பண்ண மாட்டேன். அப்படி வந்து நான் வாங்கணும்னு நெனச்சது வந்து இந்த ஒரு ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்றத நான் சொல்றேன் அப்புறம் இன்னொரு வீடியோல. ஸோ இது இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இது. இந்த டாப்பிக்கில் வந்து நான் எப்பப்பெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஜம்ப் பண்ணுறேனோ, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சச்சின் விளையாண்டா இந்தியாவோட எக்கனாமி கம்மியாகுதோ விளையாண்டப்ப எல்லோரும் வந்து கிரிக்கெட் பார்க்குறதுனால வந்து நிறைய வேலை செய்யாமல் இருக்கிறாங்களோ, அதேமாரி இந்த டாபிக் நான் டச் பண்ணுறப்ப என்னோடய கம்பெனியோட இன்கமே கம்மியாகும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து சம்டைம்ஸ் டேஸ் கணக்கில் வந்து இதில் நான் அப்படியே மூழ்கி போயிடுவேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாபிக் இது. இது என்ன அப்படின்னா வந்து ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றது. இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஆர்டினோ, ராஸ்பெரி பை அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி குட்டி குட்டியாக வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இது என்ன அப்படின்னா வந்து இது நீங்கள் வச்சு சின்ன சின்னதாக ரோபோட் செய்யலாம். இதுமாரி நிறைய சின்ன சின்ன சென்சர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த சென்சர்ஸ்லாம் வந்து அந்தமாரி இது கூட கனெக்ட் பண்ணி பதர் போர்ட் கூட கனெக்ட் பண்ணி அதுகிட்டேருந்து சில டேட்டா கலெக்ட் பண்ணுறது, ஒரு வேலை செய்ய வைக்கிறது, அண்ட் வீட்டில் செக்யூரிட்டி சிஸ்டம் பண்ணுறது, சிசிடிவி கேமராஸ், இதுமாரி வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து இதில் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங், எக்கச்சக்க விஷயங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்ட். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ரோபோட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். குட்டியாக இருக்கிறப்ப நிறைய இந்த குட்டி குட்டி ஹெலிகாப்டரு, அதுக்கப்புறம் இந்த மோட்டர் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நம்ம யூஸ்வலாக அந்த சின்ன பேட்டரி ஒரு மோட்டர் ஒன்று வச்சுருப்போம்ல, ஸோ அதை வச்சு நிறைய அந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய பண்ணிட்டு போவேன் ஸ்கூலுக்குலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கல. ஸோ இந்தமாரி ஏதாவது ஒன்று பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ரோபோட்டிக்ஸில் அப்படின்ட்டு ஒரு சான்ஸே கிடைக்கல. அந்தமாரி ஒரு நம்ம ரெகுலர் வாக் ஆஃப் லைஃப், நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் படிக்கல, எலக்ட்ரிக்கல் படிக்கல, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ஸோ நம்ம ரெகுலர் வாக் ஆஃப் லைஃப்லேருந்து வந்துட்டு இதுக்குள்ளார போகிறது அப்படின்றது வந்து இந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக்குனது வந்து இந்த ஐஓடி அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் தான், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றது. இது வரதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எம்பெடட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக்ஸ், எம்பெடட் சிஸ்டம், இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஈவன் இந்த வேர்ட்ஸே வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்து கிட்டக்கு போக முடியாத ஒரு வேர்டு இது. ஸோ நம்ம எப்போவுமே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து ஒரு பாக்ஸ்குள் வச்சு தான் பார்ப்போம் தவிர பாக்ஸை ஓப்பன் பண்ணி நம்மளால் வந்து அது ஒரு பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீடு இருக்குன்னா நம்மளுக்கு தெரியும் காலம், பீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்ஸ் தெரியும். எலக்ட்ரானிக்ஸ்னால் நிறைய பேருக்கு நம்ம யாருக்குமே வந்து ஒரு பேசிக்ஸ் தெரியாது. பட் ஸ்டில் வந்து எல்லாத்துக்கும் அது மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஒரு ரோபோட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து தானாக நின்று பார்ப்போம், வா ஒரு மிஷின் வந்து இவ்வளோ தூரம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தமாரி ஒரு என்ட்ரி பாயிண்ட் எனக்கு கொடுத்தது வந்து ஐஓடி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நான் ஃபஸ்ட்டு அப்படியே ப்ரைஸ்டு பொசிஷனாக நான் பார்த்தது வந்து இந்த ராஸ்பெரி பை தான். ஸோ இது வரதுக்காக வந்து நான் வெயிட் பண்ணி இது வந்ததுக்கப்புறம் எனக்கு இது வந்து எப்படி சொல்கிறது, அது அப்படியே பார்க்குறப்ப வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. சரி நம்மளும் வந்து இது எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் குட்டி குட்டி ரோபோட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், யூ கேன் see it. ஸோ சம்டைம் அகெயின் இன் ஃபியூச்சர் வந்து ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் அகெயின். இதில் மேபி ஒரு சீரியஸ் நம்ம போடலாம். மேபி இந்த சேனலில் இல்லை, ஏன்னா இட் வில் பி டெக்னிக்கல், நிறைய பேருக்கு போர் அடிக்கும். நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து இதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி இதை நம்ம போடுவோம். அண்ட் என்னோட பெட்டரான ஐஓடி டிசைனர்ஸ் இருப்பாங்க, ஐஓடி ஆக்சுவலி பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களையும் கூப்பிட்டு வந்து நம்ம வீடியோஸ் பண்ண வைப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ என்ன அப்படின்னா வந்து இந்த ஐஓடி அண்ட் பிளாக் செயின் வந்து ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து ஐஓடி பேஸ்டு கிரிப்டோ காயின் ஏர்ன் பண்ணுற பொட்டென்ஷியல் இது. இது எதுக்கு அப்படின்னா வந்து எனக்கு எப்போவுமே இந்த ஒரு கிரிப்டோ காயின் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் வந்து இந்த ஹோல் வேர்ல்டே வந்து எப்படி சொல்கிறது சண்டை போட்டுட்ருக்கிற ஒரு விஷயம் அது. இப்போ நம்ம இந்த ஜிபியூ ஷார்ட்டேஜஸ் வருது, கேமர்ஸால் கிராஃபிக் கார்டு கிடைக்கல, அனிமேட்டர்ஸ்க்கு வந்து கிராஃபிக் கார்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூ வரதுக்கு காரணமே வந்து பிட்காயின், எத்தேரியம் இந்தமாரி காயின்ஸ்லாம் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக் கார்ட்ஸு, சிபியூஸு இதெல்லாம் வந்து நம்ம ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரிக்லாம் செட்டப் பண்ணோம், அந்தமாரி ஒரு விஷயம். அண்ட் அது ஆல்சோ வந்து அந்த காஸ்ட்டு போடுறதுக்கும் அந்த மிஷினோட கேப்பபிலிட்டிஸ்க்கும் வந்து அது சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையை செஞ்சுட்ருக்கோம். ப்ரிட்டி மச் வந்து இப்போ லெட்ஸே வந்து இப்போ நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து இன்னும் போய் ஒரு கட்டடம் கட்ட விட்டால் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு டிசைன் பண்ண விட்டால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா அந்த மண்ணல்லி அங்கே போடு, அந்த மண்ணல்லி இங்கே போடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேய் பருத்தி மூட்டை வந்து அங்கே குடவுன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற கணக்கு தான் வந்து நம்ம இந்த ஜிபியூ பேஸ்டு மைனிங்லாம் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு சியா பேஸ்ட், அதுவும் வந்து கம்ப்ளீட் யூஸ்லெஸ் தான். சேம் எஸ் ஜிபியூ மைனிங் வந்து இட்ஸ் நாட் ஆக்சுவலி டூயிங் எனிதிங் மீனிங்ஃபுல். ஒரு மீனிங்ஃபுல்லாக ஏதோ ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் வந்து என்கிரிப்டட் டேட்டா ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே, மற்றபடி வந்து இட்ஸ் ஜஸ்ட் யூஸ்லெஸ். அண்ட் இதுமாரி நிறையா இருக்குது. ப்ரூஃப் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம், ப்ரூஃப் ஆஃப் அத்தாரிட்டி, இந்தமாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ப்ரூஃப் ஆஃப் கனெக்டிவிட்டி. அண்ட் இந்த ஐஓடி பேஸ்டு ப்ரூஃப்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இட் பேஸ்ட் ஆன் அ ரியல் வேர்ல்ட் யூசபிள் சினாரியோஸ். ஸோ அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி க்ரோவிங் இண்டஸ்ட்ரி கைஸ். ஸோ இந்த ஐஓடி அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி க்ரோவிங் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ நீங்கள் இது கையில் பார்க்குறது வந்து இது ராஸ்பெரி பை, இது வந்து ஒரு அல்ட்ரா சவுண்ட் சென்சர் இது.
ஸோ இது வந்து pretty much இட்ஸ் a range sensor. ஸோ இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதை ட்ராக் பண்ணி சொல்லிடும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு. ரொம்ப தூரம் இருக்காது, பட் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் வரப்போ நீங்கள் வந்து அப்டிக்கல் அவாய்டன்ஸ்க்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், ரோபோட்ஸ்க்கு அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து லைட் சென்சர். ஸோ லைட்ஸ் எவ்வளோ, லைட் ஆம்ப்ளிடியூட், லூமினசன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இருட்டாக இருக்கா வெளிச்சமாக இருக்கா, எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு ரோபோட் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கன்னா இதை வச்சு எந்த இடத்துல போய் இந்த ரோபோட்டுக்கு வந்து அது மேலே ஒரு சோலார் பேனல் இருந்துச்சுன்னா எங்கே நின்று சார்ஜ் ஆகும் அப்படின்றது இதை வச்சு நீங்கள் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆக்சிலரோமீட்டர். இது ஆக்சிலரோமீட்டரு, அதுக்கப்புறம் கைரோ சென்சர் இதெல்லாம் இதில் இருக்குது. அப்புறம் எவ்வளோ சின்னதாக இருக்குது, இதெல்லாம் நம்ம ஃபோனில் இருக்கிற ஒரு விஷயம் அது. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களோட ரோபோட் வந்து கீழே விழப்போகுது அப்படின்னா ரிவர்ஸில் வந்துடும். ஸோ அந்தமாரி சில விஷயம்லாம் இதை வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் இது பீசோ கிறிஸ்டல். இது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ரொம்ப சின்ன ப்ராஜெக்டில் நீங்கள் பண்ணால் கூட இட்ஸ் வெரி ரிவார்டிங் கைஸ். ஸோ அதனால் இட்ஸ் a very interesting field. நம்ம அதுக்குள்ளார இப்போ போவோம்னா வில் டூ இட் இன் அ செப்பரேட் வீடியோ. நம்ம இதுக்குள்ளார போவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே IoT பேஸ்ட் கான்செப்ட். இது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, pretty much எல்லாருமே வந்து என்ன ஃபோக்கஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மைனிங் எக்யூப்மெண்ட்டோ இல்லை ஒரு டிவைஸோ வந்து நீங்கள் வந்து கனெக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணுவீங்க. அண்ட் இந்த மாதிரி டிவைசஸ் வந்து பக்கத்தில் கார்லேயோ இல்லை ஒரு மிஷின்லேயோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து உங்கள் கனெக்டிவிட்டியை யூஸ் பண்ணி இந்த டிவைஸ்லேருந்து டேட்டா வந்து அனுப்பணும். இது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயங்க. இந்த IoT ஸ்பேஸ் வந்து இன்றைக்கி வந்து $multi-billion இண்டஸ்ட்ரி, ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி ஆனதுக்கு ஒரு ரீசன் வந்து இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்து சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான். ஸோ நம்மளுக்கு டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா ZigBee இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கனெக்டிவிட்டி ப்ரோட்டோகால்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அண்ட் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பழைய சிஸ்டம்ஸ் எல்லாமே ப்ளூடூத் பேஸ்ட் இருக்கும். ப்ளூடூத் வந்து ரேஞ்ச் உங்களுக்கே தெரியும், ஒரு 20 மீட்டர்ஸ் இருக்கும், நடுவில் வால்ஸ் இருக்கக்கூடாது, அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது, கனெக்ஷன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து ரீகனெக்ஷன் இஷ்யூஸ்லாம் இருக்கும், டிவைஸ் அடிக்கடி ஃபெயில் ஆகும். ஸோ அந்தமாரி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து வி ஸ்டார்டட் யூசிங் வைஃபை. வைஃபை இஸ் பிட் மோர் ஸ்டேபிள். பட் அகெயின் நீங்கள் வைஃபைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேட் பண்ணணும். ப்ளூடூத்துக்கு நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் யூ பேரட்னா இட்ஸ் டன். பட் சம்டைம்ஸ் வந்து வைஃபை வந்து நம்ம பப்ளிக் இது ஹாட்ஸ்பாட் மாதிரி க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்தமாரி சில இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்தமாரி டிவைசஸ்லாம் வந்து இதில் எப்போயுமே ப்ளூடூத் வைஃபை எல்லாமே இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு இவங்க வந்து இப்போ இந்தமாரி மைனிங் கிரிப்டோ கரன்சிஸ், IoT பேஸ்ட் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து உங்களுக்கு வந்து டிவைசஸ் மாரி கொடுக்குறாங்க. லெட்ஸே இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா M2ல் பார்த்தீங்கன்னா இந்தமாரி டிவைஸ் ஒன்று இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா லோரான் சொல்லுவாங்க, விச் இஸ் a லாங் ரேஞ்ச் சிக்னல். அது RF சிக்னல் அது. அண்ட் இதோட ஆண்டனாஸில் இருக்கும். இந்த டிவைஸை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுவோங்க வீட்டில். ஸோ இப்போ இந்த டிவைஸ் வந்து இன்டர்நெட்டில் வந்து இந்த டேட்டாவை இதில் கனெக்ட் பண்ணுற டேட்டா வந்து சென்ட் பண்ணும். ஸோ இந்த டிவைஸை வந்து லெட்ஸே வந்து நீங்கள் வந்து ஒரு கார்பேஜ் ட்ரக் வந்து இருக்குது. அது வந்து குப்பை அள்ளிட்டு போய் ஒரு இடத்துல இந்த கார்பரேஷன் வேலை செய்யறதில்ல, குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறதில்ல. ஸோ அந்த ட்ரக்கை வந்து கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இந்தமாரி ஒரு ட்ராக்கிங் டிவைஸை கொண்டு போய் அந்த கார்பேஜ் ட்ரக்கில் போட்டுருவாங்க. ஸோ அந்த ட்ரக்கு வந்து எல்லா இடத்துக்கும் போகும், சிட்டிக்குள்ளார எல்லா இடத்துலையும் நம்ம சிக்னல் இருக்கும், இன்டர்நெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ஆல்சோ இதில் ஒரு சிம் கார்டை போட்டு அதுக்கு ரீசார்ஜ் பண்ணி அந்த வேலையும் நம்ம பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா இதில் வந்து நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்தமாரி லோ பேண்ட் டிவைசஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம் பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வந்து டிவைஸ் வந்து இதேமாரி டிவைஸ் நிறைய பேர் வாங்கி சிட்டிக்குள்ளார நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இது எங்கெங்கெல்லாம் போகுதோ அப்போ அந்த நியரஸ்ட் எது இருக்குதோ அதை கனெக்ட் பண்ணி அது மூலியமாக டேட்டா அனுப்பும். ஸோ இப்போ அது வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த டிவைஸ் மூலிமா டேட்டா போதோ அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த கம்பெனிக்கு யார் பே பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை யூஸ் பண்ணுற கார்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை இன்ஜினியரிங் கம்பெனியோ மைனிங் கம்பெனியோ ஏதோ ஒரு கம்பெனி வந்து இவங்களோட சென்சர் டேட்டா வந்து இன்டர்நெட் மூலிமா அனுப்பணும். ஸோ அந்த இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறது இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிக்கிட்ட வந்து ஒரு பேக்கேஜ் வாங்கிக்குவாங்க, ஒரு நெட்வொர்க் பேக்கேஜ் மாதிரி வாங்கிக்குவாங்க. எப்படி வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் வந்து உங்கள் ஃபோன் கனெக்ஷனுக்கு வந்து டேட்டா பேக்கேஜ் வாங்குறீங்களோ அதேமாரி இவங்கள்ட்ட வாங்கிப்பாங்க. இவங்களோட கனெக்ஷன் வந்து 5Gயோ இல்லை என்ன RF என்ன மீன்ஸில் இருக்குதோ அந்த கனெக்ஷன் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அது மூலிமா டேட்டா சென்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ டேட்டா சென்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட பே பண்ணுவீங்க. இந்தமாரி டிவைஸ் வைக்கிற மைனர்ஸ்ட்டை வந்து அந்த கம்பெனி வந்து பே பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் கைஸ். ஸோ இதில் வந்து நம்ம குயிக்காக பார்ப்போம். சில கம்பெனிஸ் இருக்குது. IOTA அப்படின்றது இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் கம்பெனி, ரொம்ப வருஷமாக இருக்குது, ரொம்ப ஃபேமஸான ஒரு கம்பெனி இது. அண்ட் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து மேபி யூஸிங் இட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இவங்களோட மெயின் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா டேங்கிள் அப்படின்றது. இதோட ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் ஹைலி ஸ்கேலபிள், லோ ரிசோர்ஸ் ரெக்குயர்மெண்ட்டு அண்ட் ஜீரோ ஃபீஸ் ட்ரான்சாக்ஷன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி கீ ஹைலைட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து முக்கால்வாசி இந்த பிளாக் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நோட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து அப்ரூவ் பண்ணும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜரில். ஸோ அதுதான் ஒரு காமன் கான்செப்ட் இது. ஸோ IOTA எப்படி அப்படின்னா வந்து 2 டிவைஸ் ஆத்தென்டிகேட் பண்ணால் போதும் ஒரு விஷயத்தை, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் த்ரூ ஆகிடும், விச் மேக்ஸ் இட் ஃபாஸ்டர்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா அரௌண்ட் $0.6 இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா IoTeX இது. இந்த கம்பெனியும் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி க்ரோயிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் நிறைய போர்ட்ஃபோலியோஸ் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, விச் இஸ் ஆல் குட். ஸோ இவங்களோட யூட்டிலிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா IoT டேட்டா வந்து நீங்கள் இவங்களோட நெட்வொர்க் மூலிமா நீங்கள் வந்து அனுப்பலாம். அண்ட் இட்ஸ் டேம்பர் ப்ரூஃப் செக்யூர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க, என்கிரிப்ஷன் பேஸ்டு. ஸோ அதனால் வந்து நடுவில் வந்து யாரும் வந்து டேம்பர் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஈவன் CCTVs வந்து இவங்களோட நெட்வொர்க் மூலிமா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ லெட்ஸே வந்து நம்ம ஒரு CCTV வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வைஃபை பேஸ்டு CCTV வாங்குகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம இவங்களோட நெட்வொர்க்கில் பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அனுப்பிச்சிக்கலாம். இல்லைனா டிப்பிக்கலாக என்ன பண்ணுவோம், இதை ஒன்று இதை வைஃபைல கனெக்ட் பண்ணணும், இல்லைனா வந்து நம்ம ஒரு சிம் கார்டு மாதிரி ஒன்று போட்டு இப்போ வேறு எங்கேயாவது டிஸ்டன்ஸில் வைக்கிறோம், நம்ம வைஃபை ரேஞ்ச் இல்லை அப்படின்னா அங்கே ஒரு சிம் கார்டை போட்டு இதுக்கு இந்த ரீசார்ஜ் பண்ணி பண்ணணும். லெட்ஸ் இந்த ரீசார்ஜ் வந்து ஒரு மாதத்துக்கு $20 $1000 அப்படின்னு பே பண்ணுறோன்னா அதே காசு இவங்கள்ட்ட கொடுத்தா இவங்களோட நெட்வொர்க் கிட்டக்க இருந்துச்சுன்னா அது சீப்பராக இருக்கும். யூ கேன் யூஸ் இட் ஃபார் மோர். ஸோ தட் இஸ் அவங்களோட ஐடியாஸ் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இவங்களோட ரேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 0.01. ஸோ இந்த எல்லா IoT கம்பெனிஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தி ஸ்டார்டட் பிக்கிங் அப். ஸோ ரொம்ப ஹை வேல்யூஸ் வந்து இவங்களுக்கு வரல. பட் ஐ திங்க் மோர் த யூசேஜ் வந்து தேல் கெட் அ பெட்டர் வேல்யூ. ஸோ அதுதான் இவங்களோட ஃபோக்கஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்காயின், எத்தேரியம் இதெல்லாமே வந்து இந்த மைனிங் பண்ணுறதுனால வந்து அந்த நெட்வொர்க் வந்து க்ரோ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஒரு டிரான்சாக்ஷன் ஃபாஸ்டராக இருக்கும், நம்ம வந்து நிறைய பிளாக்ஸ் வந்து ஃபைன் பண்ணலாம். ஸோ அந்தமாரி ஒரு விஷயமை தவிர மற்றபடி மக்களுக்கு வந்து ஒரு வேறு எதுவும் ஒரு யூட்டிலிட்டியோ ஒரு யூசேஜ் எதுவும் கிடையாது. வேறு இந்தமாரி இந்த IoT பேஸ்டு கிரிப்டோ கரன்சிஸை பொறுத்த வரைக்கும் இதை நிறைய பேர் மைன் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா வந்து இட் ஆக்சுவலி கிரியேட்ஸ் அ ஆல்டர்னேட் நெட்வொர்க். ஒரு 5G 4G நெட்வொர்க் மாதிரி வந்து ஆல்டர்னேட் நெட்வொர்க்ஸ் இருக்கும். இன் ஃபியூச்சர் ஹூ நோஸ், நம்ம வந்து இதை வச்சு கால்ஸ் கூட பண்ணலாம், அண்ட் மொபைல் கேரியர்ஸ் கொண்டு வரலாம், இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ் கொண்டு வரலாம். ஸோ அது எல்லாமே கூட வந்து இட் ஆல் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி கிரிப்டோ பேஸ்டு, கம்ப்ளீட்லி டீசென்ட்ரலைஸ்டாக கூட வரலாம். விச் மேக்ஸ் இட் மோர் செக்யூர். அட் தி சேம் டைம் நம்ம வந்து ஒரு ISP வந்து லாக்ஸ் கலெக்ட் பண்ணி நம்மளை வந்து வேறு யாராவது ஸ்னூப் பண்ணணும் அப்படின்ற மாரி அவங்க வந்து ஒரு லாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாரி ஒரு இஷ்யூஸ்லாம் இல்லாமல் கூட we can run through. அண்ட் ஸோ இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பெபிள்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கலெக்ஷன் டிவைஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் யூகேம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக வாங்கி இதை ட்ரைலாம் பண்ணலாம். அண்ட் இதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நம்ம இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், ஜஸ்ட் ஓவர் வியூ தான் அந்த வீடியோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா MXC. ஸோ இது வந்து நான் அபவுட் டு பை த மைனர். நல்ல வேலை அதை ஆக்சுவலி வாங்கலை. ஒரு குட் ரீசன் என்னென்னா வேறு எந்த மைனர்ஸுமே HNT பேஸ்ட் அந்த மாதிரி எந்த ஒரு மைனர்ஸுமே வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இல்லை மார்க்கெட்டில். எல்லாமே வந்து சோல்ட் அவுட் இருந்துச்சு. இது மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சிட்னியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மைனிங் டிவைஸ் வைக்கல. ஸோ அப்புறம் நான் ஆன்லைனில் செக் பண்ணேன், அவங்க சொன்னால் இந்த காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முக்கால்வாசி இந்த IoT பேஸ்டு மைனிங் டிவைசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட்ஸே இதில் வந்து M2 சொல்லிட்டு MatchX அப்படின்ட்டு M2 Pro. ஸோ இந்த டிவைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், உள்ளார ஆக்சுவலி வந்து கண்டென்ட் வந்து ஒன்றுமே கிடையாது. ஒரு ராஸ்பெரி பை எல்லாத்துலேயும் போட்டிருப்பாங்க. என்ன டிவைஸு, வைஃபை, ஈத்தர்நெட்டு, இன்டர்ஃபேஸு, என்ன போர்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து இதை ராஸ்பெரி பைன்ருவாங்க. ப்ரிட்டி மச் நம்ம கையில் வச்சிருக்கிறது தான். இது வந்து ஒரு $60 இது. ஸோ இது கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு பஞ்ச் ஆஃப் சென்சர்ஸ் உள்ளார இருக்கும், அப்புறம் ஒரு லாங் ரேஞ்ச் ஆண்டனா இருக்கும், அப்புறம் இது கூட வந்து ஒரு ஃபர்ம்வேர் ஒன்று வரும். இவ்வளோ தான். இது வந்து மொத்தமாக பில் ஆஃப் மெட்டீரியல். நீங்கள் இதில் பாருங்கள், பில் ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே ஒரு CPU இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு CPU இருக்குது. அண்ட் மெமரி, ஸோ இது ஒரு 256 MB மெமரி. ஸோ ஐ திங்க் இப்போ ராஸ்பெரி பையில் பார்த்தீங்கன்னா அதோட அதிகமாக வரும், 512 மேலே வரும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா SD 32 GB SD கார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட்ஸே ஒரு $8 $10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லோரா ரேடியோ அண்ட் வைஃபை ஆண்டனா, GPS, இந்த மாடியூல்ஸ் எல்லாம் வந்து லெட்ஸே நீங்கள் வர்ஸ்ட் கேஸ் நேரம் ஒரு $200 வச்சுக்கோங்களேன், $200. அதுக்கப்புறம் அவங்களோட சாஃப்ட்வேர், ஆண்டனா ஒரு $50 இருக்கும். பவர் சப்ளை 24 volt DC பவர் சப்ளை, ஸோ விச் இஸ் லைக் அரௌண்ட் ஒரு $10-15 இருக்கும் அந்த அடாப்டரை. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. ஸோ இவ்வளோ தான் வந்து இதோட பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இது நீங்கள் மொத்தமாக போட்டிங்கன்னா வந்து மேக்ஸிமம் போனாலே லெட்ஸே ஒரு $300 $400 வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கேசிங் மேபி ஒரு $100 அதில் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி போட்டிங்கன்னா இந்த டிவைஸ் வந்து செய்யறதுக்கு மொத்தமாக ஒரு $500 தான் ஆகும். பட் ஏன் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது?
இது எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து 2,500 euros. நம்ம ஊர் காசுக்கு வந்து ஆஸ்திரேலியன் டாலர்ஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் $3,000 இருக்கும். நம்ம இந்தியன் காசுக்கு 1.5 lakhs இருக்கும். 1.5 lakhsக்கு இதில் வந்து மெட்டீரியலே கிடையாது. ஆக்சுவலி இந்த ராஸ்பெரி பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பை டிஃபால்ட்டாகவே இதில் நிறையா வந்துடும். CPU வந்துடும், RAM வந்துடும், ஸ்டோரேஜ் ஒரு மெமரி கார்டை போட்டிங்கன்னா இட்ஸ் a full fledged ஒர்க்கிங் கம்ப்யூட்டர். இது நீங்கள் அப்படியே கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி மானிட்டரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏன் இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐ டிடன்ட் பை இட். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி பாட்டில் நெக்ஸ்ட் ஃபார் IoT பேஸ்டு. இதில் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா, இது வந்து நம்ம யாருமே மற்றவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. இவங்க வந்து அந்த போர்ட்டல் ஆக்சஸ் வந்து ப்ரோட்டோகால் ஆக்சஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்மளே வீட்டில் உட்காந்து இதே மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி பண்ணணும் அப்படின்னா இவங்க சாஃப்ட்வேர் கூட நம்ம போய் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு ரீசன்னால தான் வந்து ரேரிட்டி அப்படின்ற ஒரு ரீசனால தான் வந்து இவ்வளோ காஸ்ட் வைக்கிறாங்க. அண்ட் நான் வாங்காத ரீசன் வந்து இட்ஸ் நாட் வர்த் இட். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு GPU வாங்கி நம்ம மைண்ட் பண்ணுறோன்னா GPUவோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து லட்சம் 50,000, அது 50,000, அந்த பொருளோட ஒர்த் 50,000. மைனிங் வரதுக்கு முன்னாடி அவ்வளோதான், மைனிங் வந்தப்பறம் மேபி கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி வந்து அந்த பொருளோட பில் ஆஃப் மெட்டீரியல் வந்து $200 அவங்க 50,000க்கு விற்கல. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ அதனால் இது வாங்கலாம் நான். அண்ட் ஸோ இவங்களோட ஒர்க்கிங் ப்ராசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா முக்கால்வாசி லோவான் வந்து 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவே கொஞ்சம் கஷ்டம் தான் சில பேர் சொல்கிறாங்க. ஸோ லைக் அரௌண்ட் 30 கிலோமீட்டர்ஸ் வந்து ரீசனபிள் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நூடுல். ஸோ இந்த கம்பெனி வந்து தே சென்ட் மீ சம் இமெயில்ஸ் அந்த மாதிரிலாம் அனுப்பிச்சிருந்தாங்க, விச் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இதில் நம்ம பார்த்தவங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தமாரி ஒரு ஸ்பெஷல் டிவைஸ் ஒன்று வாங்கணும், அதை நம்ம ப்ளக் பண்ணணும், இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்தமாரி வந்து அது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இல்லை. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி டிபெண்ட் ஆன் அன் எக்ஸ்டர்னல் டிவைஸ். அண்ட் அது பண்ணுறதுக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து ஸ்பெஷலாக இதில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ராஸ்பெரி பை வந்து என்னோடய ஃபோனை விட ஒரு இன்ஃபீரியரான ஒரு கான்ஃபிகரேஷன். ஸோ என் ஃபோன்லேயும் இதே மதர் போர்டு இருக்குது, என் ஃபோன்லேயும் இதை விட பெட்டர் ப்ராசஸர் இருக்குது, இதை விட ஃபாஸ்ட்டான ரேம் இருக்குது. அண்ட் என் ஃபோனில் இதை விட எல்லாமே இருக்குது. இதில் ஒன்று அட்வான்டேஜ் என்னென்னா ராஸ்பெரி பையில் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்பெக் விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து GPIOs இருக்குது. நீங்கள் வந்து இந்தமாதிரி நிறைய சென்சர்ஸ் வந்து நாளைக்கு நீங்கள் ஃபியூச்சரில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இட் இஸ் பாசிபிள். வேறு என் ஃபோனில் அது பண்ண முடியாது. பட் இப்போ நீங்கள் ஒரு மைனர் பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த M2 மாதிரி ஒரு டிவைஸ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா வெரி வெல் வந்து இதை நம்ம பண்ண முடியும். ஏன்னா இதுலேயும் ஆண்டனா இருக்குது, இதுலேயும் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்தமாரி ஒரு டிவைஸ் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்றது தான் வந்து நூடுலோட கான்செப்ட். ஸோ நூடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வாலெட் ஆப் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டெவலப்பர்ஸ்க்கு வந்து தே கிவிங் அன் ஆப்ஷன் டு இன்டெகிரேட் அன் SDK. ஸோ இதை நம்ம வந்து ஆக்சுவலி டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து மொபைல் பேஸ்ட் மைனிங் எப்படி ரால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் குட் பி சம்திங் ரியலி இன்ட்ரெஸ்டிங். நம்மள்ட்ட நிறைய டெவலப்பர்ஸ் வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இட் குட் பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இதில் என்னன்னா IoT டிவைசஸ் வந்து கனெக்ட் டு த ஸ்மார்ட் ஃபோன் வியா ப்ளூடூத் லோ எனர்ஜி டிவைஸ். ஸோ BLE டிவைஸ் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ரெகுலர் ப்ளூடூத்தோட BLE டிவைசஸ் வந்து தே கன்சியூம் வெரி லெஸ் எனர்ஜி. ஸோ அதை பற்றி ஐ ஆல்ரெடி ஸ்போக் செப்பரேட் வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோன் ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்நெட் ஹப். ஸோ இந்த ஃபோன் வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் மாதிரி ஆக்ட் பண்ணும், லைக் ஒரு பப்ளிக் ஹாட்ஸ்பாட் மாதிரி. அண்ட் செல் டவர்ஸ் ப்ரொவைட் இன்டர்நெட் கனெக்ட் ஆக்சஸ் டு தி IoT டிவைசஸ் வியா ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இட்ஸ் லைக் அ ரவுட்டர். ஸோ அதுதான் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இந்த வேலை பண்ணுது. ஸோ நம்ம வந்து எப்படி பே பண்ணுறோன்னா இதில் வந்து ஒரு ஆப் ஒன்று இருக்குது. ஸோ லெட்ஸ் சே அந்த ஆப் வந்து இது வந்து டீட்டெயில்டாக ஆக்சுவலி ஒரு வீடியோ நான் போடுறேன். டெவலப்பர்ஸ் வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஆப் ஒன்று பண்ணி அந்த SDK இன்டெகிரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ நம்ம அதை பண்ணிவிட்டு அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட நூடுல் பேஸ்ட் ஆப் வந்து இட்ஸ் லைக் a very easy to use. ஒரு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதில் வந்து ஒன்றுமே இல்லை. ஐ ஆல்ரெடி காட் லைக் 0.001 நூடுல் கேஷ் வாங்கியிருக்கேன் அதில். அண்ட் ஸோ இதில் குட் திங் என்னென்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கம்பேர் டு அதர் சென்சஸ் வந்து அதை நம்ம ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், அதை நம்ம அங்கங்கே நவுத்திட்டுலாம் இருக்க முடியாது. வேறு இது வந்து நம்ம கையிலே இருக்கிறதுனால வி மே ஈவன் கோ இன் டு லெட்ஸ் சே இப்போ சிட்னி சென்டருக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து வி மே ட்ரான்ஸ்ஃபர் மோர் டேட்டா ஃபார் எனி IoT டிவைஸ். ஸோ அப்போ வந்து வி கெட் பெய்ட் மோர். ஸோ அந்த மாதிரி வந்து இட்ஸ் ஹேண்டி, நம்ம ஃபோன்லேயே இருக்குது. அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி மேக்கிங் லிட்டில் மணி. ஸோ இது வந்து நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் போடுறேன். வி டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் டூ மச் டைம் நவ். அண்ட் ஸோ ப்ரூஃப் ஆஃப் இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ்க்கு வந்து அவங்க ஒரு SDK கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்களோட ப்ராஜெக்ட்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு யூ கேன் ப்ரொவைட் கனெக்டிவிட்டி இன் அ வெரி குயிக் மேனர் அப்படின்றாங்க.
அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் கனெக்டிவிட்டி தான் அவங்களோட ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து வால்டன் செயின் அப்படின்ட்டு. இதில் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்குது. ஒரு ரீசன் வந்து நிறைய சைனீஸ் பேஸ்ட் IoT டிவைசஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அங்கே நிறைய மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தே வாண்ட் டு ஹேவ் தேர் ஓன் பிளாக் செயின் பேஸ்ட் அப்படின்ட்டு. வால் செயின் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இட்ஸ் சார்ட் ஆஃப் சிமிலர் சினாரியோ தான். அது ஒரு IoT டிவைஸ்க்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ப்ரொவைட் பண்ணுற இன்டர்ம் மைனர்ஸ்க்கு வந்து தே கிவிங் அண்ட் லிட்டில் ரிவார்ட். ஸோ இதான் கான்செப்ட். அவங்களோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0.50 cents. அதுக்கப்புறம் VeChain. ஸோ VeChain வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஒன் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் பேஸ்ட் இன் ஐ திங்க் வியட்நாமோ சம்திங், சைனாவோ சம்திங். அண்ட் இது வந்து இட்ஸ் ஃபார் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்னொரு வீடியோலையும் பேசியிருப்பேன். அண்ட் VeChain வந்து பார்த்தீங்கன்னா 0.06 இப்போதைக்கு போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹீலியம் HNT. இவர் தான் இப்போ இருக்கிறதுலே வந்து சூப்பர் ஸ்டார். இவங்க எல்லாத்துலேயும் வந்து இருக்கிறதுலே சூப்பர் ஸ்டார் வந்து ஹீலியம் HNT தான். ஒரு ரீசன் வந்து இட் பிகம் எ ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இந்த காயின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த காயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், விச் இஸ் வெரி கூல். அண்ட் மைனர்ஸ் வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து 2 ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது ஷிப்மெண்ட் வந்து அக்டோபரில் தான் ஆரம்பிக்குது. அக்டோபரில் தான் அவங்க ஷிப்பே பண்ண போகிறாங்க. நம்மளுக்கு வரது நவம்பர் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ப்ளக் பண்ணி அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில் டூ a வீடியோ. ஐ வில் பி வெரி இன்ட்ரெஸ்டட் டு see it. அது கூட நம்ம எப்படி வந்து இந்தமாரி ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணி எப்படி டேட்டா சென்ட் பண்ணலாம், அதெல்லாம் வந்து ஐ வாண்ட் டு see it. ஸோ ஐம் வெரி க்யூரியஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னே விட இப்போ நிறைய மேனுஃபேக்சர்ஸும் வந்துட்டாங்க. அவங்க வந்து இன்னும் நிறைய மேனுஃபேக்சர்ஸ் வந்து இதில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் ஃபார்லாம் பண்ணியிருக்காங்க. which is really good. இந்த சின்கார்பெட் தான் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அந்த டிவைஸ் தான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் இவங்க எல்லாத்துல விட. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து வெரி குட் ரிவ்யூஸ் வந்துச்சு. அண்ட் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருந்துச்சு, அது வாங்கணும். அண்ட் ஹீலியம் பார்த்தீங்கன்னா லைக் அரௌண்ட் $11. மற்றது எல்லாம் வந்து $1 கம்மியாக இருக்கிறப்ப இவங்க மட்டும்தான் $11. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். அண்ட்